ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ஓகேவா? அதாவது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பாராத முறையில சும்மா டெய்லி ஒரு சம்பவம் தான் அப்படியே களமே அதிருது அப்படிங்கிற மாதிரி யாருமே நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. என்னடா இது, இவர் இப்படிலாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி அதிரடியா தட்டாலடியா ஒவ்வொரு விஷயமும் சும்மா எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு விஷயம் சொன்னார்ல இந்த அரசியல் வர முன்னாடி, நான் வந்துட்டு சினிமாவில இருந்து அரசியல் வரேன்னா முழு நேர அரசியல்வாதியா தான் இருப்பேன், சினிமாவை முற்றிலும் துறந்துட்டு தான் இங்க வரேன் அப்படின்னு சொன்னார்ல. அது 100% உண்மையா? அந்த பிரபஞ்சமே அவர் ஏன் முதலமைச்சர் ஆகிருந்தா அதுக்காகதான். அவர் 24 மணி நேரமும் அரசியல் மக்கள் பணிதான், 24/7 அதுலயே தான் குறிக்கோளா இருக்காரு அப்படிங்கிறதுல தெரியுது. சோ நேத்தான் தெரியும், திடீரென வந்து பாத்தீங்கன்னா சும்மா பட்டி வேட்டி சட்டியில சும்மா கம்பீரமா போயிட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டாரு. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நேத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு. அதை பத்தி நீங்க நம்ம பேச போறோம். என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் எதிர்கால வளர்ச்சி திட்டத்திற்கு ஏதுவாக நம்ம அதை பண்றதுக்கு ஏதுவாக பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுல உங்களுடைய சுய விவரங்களை, குடும்பத்தினுடைய சுய விவரங்களை நீங்களே பதிவு பண்ணலாம் ஆன்லைன்ல. அதை பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கு. ஏன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்தவங்க வந்து எடுக்கிறதுக்கு விடையும் நம்மளுடைய தகவல்ல கரெக்டா அக்யூரேட்டா பதிவு பண்ணலாம்ல. சோ அதனால ஆன்லைன் மூலமா நீங்க பதிவு பண்ணுங்க, அது ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எடுத்திருக்காரு. நான் பதிவு பண்ணிட்டேன், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவரு பதிவு பண்ண அந்த வீடியோ எல்லாம் வெளியே வந்துச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. சோ அண்ணன் சொல்லிட்டா, நம்ம முதல்ல சொல்லிட்டா, உடனடியே இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா எங்க குடும்ப விவரங்களை, என்னுடைய விவரங்களை நான் பதிவு பண்ணிட்டேன் ஆன்லைன்ல. சோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நோட் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும்ல. என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல கூகுள்ல போயிட்டு ce.census.government.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளேயும் பண்ணலாம். இல்லைன்னா செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு கூகுள்ல போய் டைப் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் நார்மலா எது வருதோ அதுல நீங்க போங்க. போன உடனே நம்மளுக்கு ஒரு ஓப்பன் ஆயிரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா குடும்ப தலைவரின் பெயர் வந்து டைப் பண்ணணும், ஓகேவா? இப்போ நீங்க யார் உங்க வீட்டுல குடும்ப தலைவரா இருக்கீங்களோ சோ அவங்களுடைய நேமை டைப் பண்ணுங்க. எந்த ஸ்பேஸ் புள்ளிலாம் வைக்க வேண்டாம். நேமை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா வேணா நீங்க இனிஷியலா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சோ ஏன்னா ஒன்ஸ் நீங்க வந்து குடும்ப தலைவர் யாருன்னு கொடுத்துட்டீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் நீங்க மாத்த முடியாது. அதனால கரெக்டா குடும்ப தலைவர் பேரை, அது குடும்ப தலைவியோ தலைவரோ நீங்க வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்சா வரும். அந்த கேப்சாவை கரெக்டா போட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் தான் பதிவு பண்ற மாதிரி வருது. அதனால கரெக்டா குடும்ப தலைவர் யாரோ அவங்களுடைய மொபைல் நம்பரை நீங்க கொடுத்துருங்க. அதுல ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல எத்தனை பேர் டோட்டலா நீங்க வசிக்கீங்க உங்க வீட்டுல அப்படிங்கிற மாதிரி அது எத்தனை நம்பரோ நீங்க மொத்தமா உங்களை சேர்த்து கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய பெயர், வயது அந்த மாதிரி கேட்கணும்னு நினைச்சா நான் அப்படி எதுவுமே கேட்கல தகவல்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய அட்ரஸ், கரெக்டா லொகேஷன் எங்கன்னு அந்த மேப் அங்கேயே வருது. சோ நம்ம வந்து நம்முடைய அந்த தெரு, அதுக்கப்புறம் ஊரு, கிராமம் அதை நம்ம அடிச்சு மாவட்டம் இதெல்லாம் நம்ம அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மேப்ல வந்து பாத்தீங்கன்னா லொகேஷனை ஜூம் பண்ண வருது. அதனால நம்ம எக்ஸாக்டா நம்ம வீட்டு பக்கத்துல லேண்ட்மார்க் டைப் பண்ணீங்கன்னா ஒரு எக்ஸாக்ட் உங்க நியர்பை உங்க லொகேஷன் காட்டிடுது. அதை நீங்க அந்த மேப்ல போயிட்டு கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க வந்தீங்கன்னா சூஸ் த மேப் அப்படி கேக்குதுல, அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்துடணும். ஏன்னா உங்களோட லொகேஷன் ஓகே ஆயிரும். ஏன்னா அதுல வந்து உங்க பின்கோடு ஒரு பின்கோடு நீங்க டைப் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மேப் வந்து கூகுள் மேப் கரெக்டா காட்டிடுது, அதுலயே வருது. நீங்க அந்த மேப்ல போயிட்டு அந்த பாயிண்ட் டச் பண்ணிட்டு நீங்க வந்து ஓகே பண்ணிடலாம், ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேக்சிமம், அதாவது உங்களுடைய வருமானத்தை கண்டறிகிற மாதிரி நீங்க எப்படிப்பட்ட வீட்டுல வசிக்கீங்க அப்படிங்கறதா முக்கியம். அதுல அதிகமா கேட்டிருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். உங்களுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு, அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வால் எதால கட்டப்பட்டிருக்கு, சுவர் எப்படி இருக்கு, நீங்க தரைத்தளம் எப்படி போட்டிருக்கீங்க, ரூஃப் காங்கிரீட்டா என்ன, சோ நீங்க வந்து பைப் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்றீங்க, அதாவது கிணறு வச்சிருக்கீங்களா இல்ல பைப்பா, செப்டி டேங்கா, அதாவது பாத்ரூம் லெட்டின் எப்படி வசதியா இருக்கு, ஓப்பன்ல இருக்கா, சோ எல்லாம் இந்த மாதிரி வீட்டினுடைய அந்த இதுதான் ரொம்ப கேட்டுருக்காங்க. அதனால ஒவ்வொரையும் கரெக்டா கொடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுயவிவரங்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பதிவு பண்றோம். நாளைக்கு இதை வச்சுட்டு தான் பாத்தீங்கன்னா, ஏன்னா இதை நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம்ல, சோ இந்த நம்பர் மூலமா கால் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு வரலாம். சோ அவங்க வரும்போது நம்ம சொன்ன தகவலும் இதுல இருக்கிற தகவலும் உண்மையா இருக்கணும். நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொடுத்து அதுல வந்து வேற மாதிரி இருக்க கூடாது. சோ அதனால கரெக்டா கொடுங்க. அது ஓனா, ரெண்டா, அந்த வீட்டுல எத்தனை ரூம் இருக்கு, நீங்க வந்து எல்பிஜி கனெக்ஷன் யூஸ் பண்றீங்களா, ஃபியூலுக்கு எது அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு இதுவும் கட்டுறாங்க. லெட்டின் வந்து பாத்தீங்கன்னா செப்டிக் டேங்க் எப்படி போய் வச்சிருக்கீங்க, ஸ்டோரேஜ் எப்படி வச்சிருக்கீங்க, சோ எல்லா விவரமும் அதுல கேட்கப்படுது. சோ அதனால எல்லாரும் தெளிவா அந்த விவரங்களை பதிவு பண்ணுங்க, ஓகேவா? சோ ஒவ்வொன்னா கொடுத்து ஓகே பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓகே எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேல்பிட் நம்பர் ஒன்று வருது, ஹெச்னு ஆரம்பிச்சு எனக்கு ஒன்று வந்துச்சு. ஸோ அதான் உங்களுடைய ஐடி நம்பர், ஓகேவா? அந்த ஐடி நம்பரை சேவ் பண்ணி வச்சிருங்க. ஸோ நான் வந்து சுய விவரத்தை கொடுத்தாச்சு, ஓகேவா? இது வந்து ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். நீங்க உள்ள பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும், ஓகேவா? ஒன்ஸ் நீங்க யோசிச்சு கரெக்டா கொடுங்க.
இது வந்து ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவசியமானது. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன அதுக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நினைச்சு கடந்து போக வேண்டாம். ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் இங்க ஒரு புதிய ஒரு அரசியல் மாற்றத்தை பண்ண வந்திருக்காரு. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பண்ணிட்டு இருக்காரு. சோ அவரே ஒரு விஷயத்தை முன்னெடுத்து நான் என்னோட சுய விவரங்களை பதிவு பண்றேன், நீங்களும் பதிவு பண்ணுங்க சொல்லும் போது அது அக்கறையா உடனடியாக பதிவு பண்ணணும். அது வந்து ரொம்ப அலட்சியமா நீங்க கடந்து போகக்கூடாது. ஜூலை 31 தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நேரத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதாவது நீங்க நினைக்கலாம் இது மூலியமா கூட அவங்க ஏதாவது ஒரு வளர்ச்சித்தில பண்ணும் போது இவங்களுக்கு இது இல்ல அது இல்ல நம்ம செயல்படுத்தணும். நம்ம மாநிலத்துல எவ்வளவு குடும்பங்கள் வீடு இருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி வசதியோட இருக்கு, சோ அவங்க காங்கிரீட் வீடா கூரை வீட்டுல இருக்காங்களா, அவங்க தண்ணி வசதி இருக்கா, எல்லாமே அதுல வந்து கேட்கப்படுது. சோ அப்படிங்கும்போது நீங்க கரெக்டா கொடுக்கும்போது கரெக்டான அளவுல அவங்களுக்கு உண்டான அந்த வளர்ச்சி திட்டங்கள் கரெக்டா போய் சேரும். கடைக்குடி மக்களுக்கும் கரெக்டா போய் சேரும். ஓகேவா? சோ அதாவது பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீட்டுல இருக்கலாம், ஓரளவு மீடியம் ஒரு வீட்டுல இருக்கலாம். சில பேர் இதோட ஹைபிரிட்டா வீட்டுல இருக்கலாம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வீடே இல்லாம வாடகை வீட்டுல இருக்கலாம். சில பேர் பாத்தீங்கன்னா ஓலை குடிசையில இருக்கலாம். சோ யார் யார் எப்படிப்பட்ட இதுல இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் ஒரு அரசாங்கம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உண்டான அந்த வசதியை செஞ்சு தர முடியும். சோ அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பா நான் பாக்குறேன். சோ அதனால தயவு எல்லாரும் முதல்ல போயிட்டு உங்களுடைய குடும்ப விவரங்களை சுய விவரங்களை பதிவு பண்ணுங்க. ஓகே, நம்முடைய முதலமைச்சர் ஒரு விஷயத்தை முன்னெடுக்கும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உறுதுணையா நம்ம இருப்போம். இவ்வளவு வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள்ல இந்த மாதிரி ஒரு விஷயங்களை, அதாவது ஆட்சிக்கு வந்து புதுசா அதுவும் முதல் முறையாக அவர் வரும்போதே முதலமைச்சர் தான் சட்டமன்றத்தில் வராரு. ஒரு எம்எல்ஏ கூட வந்தது கிடையாது. அரசியல புதுசு அவருக்கு. அவர் என்னத்தை பண்ணுவார், அவர் என்னத்தை பண்ணுவார், கூத்தாட்டி பண்ணி எவ்வளவு விமர்சனங்களை அப்பெல்லாம் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி அவரை இன்னைக்கு ஆட்சியில அமர வச்சிட்டோம். சோ அமர வச்ச போது அவர் பண்ணக்கூடிய செயல் திட்டங்கள், அவர் சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேட்டு நம்ம சப்போர்ட் பண்ணாதான் மக்களுடைய சப்போர்ட் அவருக்கு இருக்கும்போது அவர் நினைச்ச மாதிரி திட்டங்கள் செயல்படுத்த முடியும். அதுக்காக இந்த விஷயத்த நீங்க வந்து சீக்கிரமா உங்களுடைய தகவலை நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. ஓகேவா? சோ அதான் நீங்க சொல்ல நினைச்சேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திருமாவளவன் இருக்காருல்ல, ஏன் நான் வந்து திருமாவளவனை பத்தியே திரும்ப பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, நான் சில விஷயங்களை கடந்து போனதான் நினைப்பேன். நம்ம வந்து ஓவரா நம்ம ஒருத்தர்களை பத்தியே டார்கெட் பண்ணி ஏன் பேசுறோம் அப்படின்னு நம்ம உண்மையா பேசுறோம். அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் தான் பயிர் கொடுக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா அது சில பேருக்கு கண்ணுக்கு தவறா தெரிஞ்சா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நேத்து கூட பாருங்களேன், முதலமைச்சர் விஜய் அவர்களை மறைமுகமா தாக்குதான். அதாவது நல்லா பார்க்கணும், விஜய் அவர்கள் பண்ற விஷயங்கள் அவருக்கு வந்து ஒரு பொறாமை ஒரு வைத்தறிச்சல் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சொல்றாரு நேற்று மேடையில பேசும்போது, அதாவது இங்க வந்து முதலமைச்சர் விஜய் பாத்தீங்கன்னா 8 தலித்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் இடம் கொடுத்தாரு எல்லாரும் சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. அவர் 8 பேருக்கு எல்லாம் கொடுக்கல, 6 பேருக்கு தான் கொடுத்திருக்காரு. 2 பேர் வேற வழி இல்லாம நம்மளா இணைச்சுக்கிட்டது, அவர் கொடுக்கல. அதாவது நீங்க நல்லா பார்க்கணும். அதாவது எங்களுடைய கட்சியில நாங்க 2 பேர் சேர்ந்தோம், அதை ஒருத்தர் கொடுக்கணும். எங்கல உள்ளவங்க ஃபுல்லா தலித் சமுதாயம், அதனால ஒருத்தர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? அவரா கொடுக்கணும் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கிட்டு நுட்பமா. அதே மாதிரி காங்கிரஸ்ல ஒருத்தர், அதுவும் காங்கிரஸ் 2 சீட் கொடுக்கணும், அதை அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இது நாங்க முடிவு பண்ணது. 2 பேருங்கிறது நாங்க முடிவு பண்ணது. புரியுதுங்களா? ஒண்ணு காங்கிரஸ் ஒண்ணு விசிக்கல. அவரா வந்து கொடுக்கணும் கொடுக்கல, அவர் கொடுத்தது 6 பேருக்கு தான். அதாவது நான் கேட்கிறேன் திருமாவளவன்கிட்ட, இப்ப தலைமையில இருக்குது யாரு, யாருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு? நீங்க வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு நீங்க அமைச்சர்ல பங்கு வேணும் நீங்க கேட்கலன்னு சொன்னீங்கல்ல, அவராதான் அமைச்சர்ல பங்கு கொடுத்தான்னு சொன்னீங்க. அப்போ நீங்க வந்து சப்போர்ட் தான் பண்ணோம், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, நாங்க சப்போர்ட் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தீங்க. சோ நீங்க வந்தவருக்கு அவராதான வாலண்டரியா ஒரு அமைச்சர் இடம் கொடுக்காரு. நீங்க வாங்க, நீங்க வந்து ஒரு அமைச்சர் உங்களுக்கு தாரு சொல்லி அவங்களதான் ஆட்சியில் ஏதாவது பங்குன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்தாருக்கிறது, அது அவருடைய பெருந்தன்மை தானே. உங்களை யாரு கொடுத்தாலும் அது ஒரு வந்து தலித்தான போகும். சோ அப்ப அவரு தானே முன் வந்து கொடுத்தாரு. நீங்களா கேட்டவங்க தானே எல்லாம் சொன்னீங்க. இப்ப நீங்க போய் கேட்டீங்களா? எங்களுக்கு வந்து ஒரு அமைச்சர்ல இடம் கொடுத்தாதான் நாங்க வந்து பங்கு வரும் அப்படி சொன்னீங்களா? அப்ப உண்மையா உள்குத்தா நடந்துச்சா? நீங்க கேட்டுதான் வாங்கினீங்களா? சொல்லுங்க. 2ல ஒரு விஷயம் உண்மையா தான் இருக்கணும். ஒண்ணு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெருந்தன்மையா அவரு உங்களுக்கு கொடுத்தது, அவரு கொடுத்தா இருந்தா அது அவரு கொடுத்ததானே. நீங்களா எப்படியாவது அவர் கணக்குல வரான்னு சொல்றீங்க? அப்போ இல்ல, நாங்க வந்து அமைச்சர் இடம் கொடுத்தாதான் நாங்க வந்து உங்களோட கூட்டணி அந்த இதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு நீங்க இருந்து அமைச்சர் பங்கு கேட்டுக்கணும். அப்ப 2ல ஏதாவது உண்மையா இருக்கு. எது உண்மை? திருமாவளவன் சொல்லட்டும். இல்ல என்னன்னு கேட்கிறேன். அது வந்து எல்லாரும் புகழ்றாங்களாம், முதலமைச்சர் விஜய் அவர்ல 8 பேருக்கு அமைச்சர்ல பங்கு கொடுத்திருக்காருப்பா அப்படின்னு சொல்றது, அது இவரால் பொறுத்துக்க முடியல. ஏன்னா இவரு கூட பாத்தீங்கன்னா இந்த அந்த சமுதாய மக்கள் மேல வருங்கிறது விரும்பல உண்மையில. இப்போ கூட அவருக்கு என்ன ஒரு பொறாமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு மாதிரி மறைமுகமா இழிவுபடுத்திட்டு ஒரு விமர்சிக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க அமைச்சர்ல இடம் கொடுக்கப்பட்டது யாருக்கு? வன்னியரசுக்கு. இவரு கீழே இருந்தவருக்கு, இந்த கட்சியில இவருக்கு அடுத்தபடியா உள்ளவருக்கு. இவரு இது வரைக்கும் அமைச்சர்ல பங்கு பெறவே இல்ல. அந்த பொறாமை வெஞ்சன்ஸ் தான். இப்ப ஏதாவது ஒண்ணு நடக்குன்னா யார பார்க்க போறாங்க மக்கள்? வன்னியரசு நோக்கி தானே போறாங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதிகாரத்தை வந்ததுக்கு அப்புறம் விஜய் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பண்றாரு, அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். இந்த சமூக நீதி விடுதி மக்கள் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் போய்கிட்டு சாப்பாடு சரியில்லை அப்படிங்கிறத அவரு இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருந்தாரு. 3 வேளையும் போட்டோ எடுத்து அனுப்பணும், பார்க்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள வந்தோம்னா அங்க போய்கிட்டு அதெல்லாம் பார்த்து அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பையன் நேரத்தை சொல்லியிருந்தோம்ல, ஒரு மாணவன் நேருக்கு நேரம் முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து
அவங்ககிட்டயே குறைய சொல்றது இருக்குல்ல, பொறுமையா கை கட்டின்னு மனுஷன் கேட்டாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டை இப்படின்னு கேட்பாங்கன்னு தெரியாது. அதாவது நிறைய வந்து வீடியோல காட்டுவாங்க, குறை சொல்றதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு மாணவன் குறை சொல்றான், அதை கை கட்டி நின்று முழுவதும் கேட்டு அதை கேட்டு உங்க ஒரு வாரத்தில் சரி செய்யப்பட ஆக்ஷன் எடுக்குன்னு சொன்ன உடனே உடனடியாக அங்க இருந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு உடனே பாத்தீங்கன்னா அதை போய் பார்த்து உடனே அந்த சாப்பாடெல்லாம் செக் பண்ணி சரி பார்த்துருக்காரு. ஓகேவா, அவர் இங்க ஆயிட்டாரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, வன்னியரசு கிட்ட தான் எல்லாரும் வராங்க, நமக்கு கீழே இருந்து மட்டும் தான் எல்லாரும் போறாங்க, அந்த மக்கள் எல்லாம் குறைங்க அமைச்சர் தான் அப்பதானே பார்க்க போவாங்க. அது இவரால் ஏத்துக்கொள்ள முடியல. புரியுதுங்களா? அதனால அது வந்து நாங்க எப்ப வேணாலும் அமைச்சிருந்து வெளியில போவோம், எப்பனாலும் நாங்க அமைச்சிருந்து வெளியில போக வேண்டியதானே. யாரு இப்ப பிடிச்சு வச்சுட்டு இருக்கா? இடைத்தேர்தல் வரைக்கும் தான். சோ திருமாவளவன் அவர்கள் அப்ப எல்லா விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா அவர் நுட்பமா முதலமைச்சர் விஜய் அவர்கள ஒரு டாமினேட் பண்ணிட்டே இருக்காரு. தான் தான் ரொம்ப புத்திசாலின்ட்டு நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அதாவது தாய் மாமன் தங்கம் வந்துட்டு சொன்னாரு. அதாவது குழந்தைகளுக்கு போற தங்கம் வந்துட்டோம் கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா குழந்தையோட பெருசாயிரும், அந்த மோதிரத்தை போட முடியாம போயிடும். சோ அதனால திட்டம் வந்து பாத்தீங்கன்னா அறிவுபூர்வமான திட்டம் கிடையாது. அதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க அந்த கவர்மெண்ட் அந்த ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் நல்லா வந்து நவீனமயமாக்குங்க அப்படி இப்படின்னாரு. அதாவது எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தைக்கு போற மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை கையிலேயே கிடக்கணும் அப்படின்னு கொடுக்கப்படுறது கிடையாது. அது பத்தி ஒரு அன்போட பரிசா கொடுக்கப்படுறது. அதை வச்சுட்டு தான் கொஞ்ச நாள்ல அந்த ஒரு கிராம அந்த அந்த தங்கத்தை வச்சு அந்த குழந்தையுடைய பிறந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான செலவுல பராமரிக்கிறதுக்கு அதை வச்சு ஏதாவது நம்ம வந்து அந்த பிள்ளைக்கு பராமரிக்க விடும். உங்களுக்கு புரியுதா? இப்ப வந்துட்டு இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா ஜெயலலிதா இருக்கும்போது தாலிக்கு பவுனும் தங்க இதெல்லாம் கொடுத்தாங்கல்ல கல்யாணமா போகுது. ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பவுனை வச்சுட்டு எதுவும் பண்ண போறாங்களே கிடையாது. தாலிக்கு தங்கங்கிற திட்டமே அதை வச்சுட்டு அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய குழந்தை பிறந்துச்சுன்னா இவங்க செய்யறது ஏதாவது பண்றதுக்கு அதை வச்சு பண்ணுவாங்க மேக்சிமம் இந்த கஷ்டப்பட்டவங்க. அப்படிதான் ஒரு திட்டங்கிறது இதுக்காக தான். இப்போ கஷ்டப்பட்ட வீட்டுல எல்லாரும் பார்த்தீங்கன்னா தங்க நகை வாங்குறான்னு எதுக்காக எல்லாரும் கழுத்துலையும் போட்டு அழைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கஷ்ட காலம் வரும்போது நம்ம அதை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று அவசர காலத்துக்கு பயன்படுத்தி விடுவாங்க. அப்படிதான் ஒரு மகப்பேறு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அன்பா போறது. உடனே அது போகிற மாவட்டத்தில் அது வளர்ந்து பெரிய ஆள் வரைக்கும் அது கதையே போட்டுருக்க முடியுமா? என்ன ஒரு புத்திசாலித்தனமா இவர் பேசுறாரு. அப்படின்னா நீங்க திமுக ஆட்சி காலத்துல பண்ண எவ்வளவு திட்டங்கள் விமர்சனம் பண்ணலாம். ஒரு விமர்சனத்துக்கு இவரு குறுக்க பூந்து ஒரு ஐடியா கொடுத்தது கிடையாது. ஏன்னா இவங்க ஒரு ஆளாவே மதிக்காம ஓரங்கட்டியே வச்சிருந்தாங்கல்ல, அதுதான் சரி நினைக்கிறேன். இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இடம் கொடுத்தோன்னா அதுல நோட்டை இதுல நோட்டு ஏகப்பட்ட குறைகளை ஏகப்பட்ட விமர்சனங்களை தான் ஒரு பெரிய புதுசிலே காட்டிக்கணும் அப்படின்னு விமர்சனத்தை வச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இவரை வந்து கூட சேர்த்துட்டு அடையாது நல்லது கிடையாதுன்றதுனாலதான் நம்ம இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கோம். புரியுது இல்ல? ஸோ எல்லா சிலையும் இவர் வந்து அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அந்த சமூக நீதி துறைங்கிறத வச்சிருக்க கூடாது, அது ஆதி திராவிட நலத்துறை தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதனால இவர் வந்து கூட இருக்கிற வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லது கிடையாது அப்படிங்கிறத நம்முடைய வீடியோல நம்ம சொல்றோம். சரியா? சரி பார்க்கலாம் இன்னும் அடுத்த தாப்புல என்ன நடக்கும் அப்படிங்கிறத. ஸோ ஆனால் ஒன்றுப்பா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாவது ஒன்று நடந்துட்டே இருக்கலாம். அந்த அரசியல்ல டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காரு. யாராவது ஒருத்தர் மீட் பண்றாங்க, இல்ல அவர் ஏதாவது பண்றாரு, ஒரு அறிக்கை அதிரடியா போயிட்டு இருக்கு. ஸோ நாம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அந்த அரசியல் டெய்லி நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் பண்ணக்கூடிய செயல் திட்டங்கள்லாம் எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப வந்து ரசிச்சு பாக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, நாங்கெல்லாம் ஓட்டு போட்டது சரிதானா, அவர் கரெக்டா போயிட்டு இருக்காரா, ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மனநிறைவோட இருக்கீங்களா? ஸோ எதா இருந்தாலும் உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.